Friends, the question the ratio of three numbers is 3:4:5 and sum of their squares is 1250. அப்போ the sum of the three numbers என்னன்னு கேட்டிருக்காங்க. மூணு நம்பர் என்ன நம்பர் ரேஷியோவில் இருக்குது 3:4:5. அப்போ அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும் 3x 4x 5x இதுதான். அடுத்த லைன் கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். அப்போ இதோட ஸ்கொயரு ஆட் பண்ணணும். இதோட ஸ்கொயரெல்லாம் ஆட் பண்ணால் 1050னா 3x + 4x + 5x ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. இவ்வளோ தூரம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். என்ன பண்ணுவோம், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள், x 4x 5x இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 3 4 7 7 5 12x. அப்போ அதோட சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து இருக்கணும் 12 மடங்காக இருக்கணும். 12 மடங்குனா இது 12 மடங்கு கிடையாது, இது 12 மடங்கு கிடையாது, இது 12 மடங்கு, 12 5 60, இது 12 மடங்கு கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க x = 5 + √6 தென் x - 1 / √x = கேட்டிருக்காங்க. கீழே வந்து √x இருக்குது, இங்கே x தான் கொடுத்துருக்காங்க. அப்போ √x வர்ற மாதிரி பார்க்கணும். ரூட்டை விட்டு வெளியே வரணும், என்ன பண்ணணும், இதை ஸ்கொயருங்கிற மாடலில் கொண்டு வரணும். இப்போ x = என்ன கொடுத்துருக்காங்க 5 + √6. இது எப்படி எழுதிங்க 5 + 2 × √6 வந்து √2 × √3 எழுதிக்கலாமா? அப்போ இந்த 5 எப்படி எழுதிக்கலாம் 2 + 3 + 2 × √2 √3. இது √2 ஹோல் ஸ்கொயர், இது √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 √2 √3. இப்போ இது என்ன, இது a + a² + b² + 2ab மாடல் ஆயிருதா? இப்போ √2 + √3க்கு ஹோல் ஸ்கொயர். நம்ம கேட்டிருக்கிறது x - 1 / √x. இப்போ x - 1னா இதில் வந்து 1 கழிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும் 4 + 2 √6. √6 எப்படி எழுதலாம் √2 × √3 √√2 + √3க்கு ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம் 2 × 2 + 2 × √2 × √3 இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஒரு ஸ்கொயர் வரும் √2 + √3 மட்டும் வரும். இதில் வந்து ஒரு 2 √2 வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 எப்படி பிரிச்சுக்கலாம் √2 × √2 எடுத்துக்கலாமா? 2 √2 வெளியே வந்துடுது. அப்போ இங்கே மீதி இருக்கக்கூடியது ஒரு √2 ப்ளஸ் இங்கே 2 √2 ஃபுல்லாக போயிருந்தனால ஒரு √3 மட்டும் இருக்கும் கீழே உள்ள √2 + √3. இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 2 √2. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க A scored 30% marks and failed by 15 marks. B scored 40% marks and obtained 35 marks more than that required to pass. The pass percentage is அப்படின்னு கேட்டிருக்காங்க. A வந்து 30% மார்க் எடுத்திருக்கான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டான். 15 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிட்டான். பிங்கிறது வந்து 40% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். எவ்வளவு பாஸ் மார்க்கை விட 35 கூட எடுத்திருக்கான். அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணோம்னா டோட்டல் மார்க்கு டீன்னு வச்சுடுவோம் 30%. டீங்கிற டோட்டல் மார்க் 30% எடுத்து 15 கூட்டினா அவன் பாஸ் மார்க் கிடைக்கும். ஏன்னா 15 மார்க் கம்மியாக இருக்குது பாஸ் மார்க்குக்கு. அதே மாதிரி பிங்கிறது எவ்வளோ எடுத்திருக்கான் 40% மார்க் எடுத்திருக்கான் டோட்டல் மார்க்குக்கு. அதுலேருந்து 35 கழிச்சு ஆச்சுன்னா என்ன கிடைக்க போகுது பாஸ் மார்க் கிடைக்க போகுது. ரெண்டையும் பாஸ் மார்க் எவ்வளோங்கிறத ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து டோட்டல் மார்க் எவ்வளோக்கு எக்ஸாம் வச்சாங்க டோட்டல் மார்க்கை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாஸ் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். பாஸ் மார்க் பர்சன்டேஜ் என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30% பாஸ் மார்க், இது 40%. சரிதானா? நடுவில் எங்கேயோ இருக்குது பாஸ் மார்க். பாஸ் பர்சன்டேஜ் 30க்கும் 40க்கும் நடுவில் தான் இருக்க போகுது. இப்போ இது இருக்காது, இது இருக்காது. இந்த ரெண்டில் எது ஆன்சர்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ 30%னா அவன் எவ்வளோ எடுத்துடுறான் 15 மார்க் மைனஸில் இருக்கான். சரியா? ஃபெயில்டு பை 15 மார்க்ஸ். 40%னா எவ்வளோ கூட இருக்கான் +35 இருக்குது. பாஸ் மார்க்லேருந்து 30% 35 மார்க் கூட இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பர்சன்டேஜில் பாருங்கள் 10%. 10% வந்து எவ்வளோ இருக்குது பாஸ் மார்க்குங்கிறது 0ன்னு வச்சுக்கிடும் கிராஃபில். இது -15, இங்கே ஒரு +35, ரெண்டையும் கூட்டிங்கன்னா வரும் 50. 10% 50 மார்க்னா 1% எவ்வளவு 5 மார்க். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ கிடக்கணும் 15 கிடக்கணும். அப்போ 31% என்ன ஆகும் 5 கூட்டணும். இப்போ -10. 32%ல் ஒரு 5 கூட்டினீங்கன்னா என்ன ஆகும் -5. அப்போ பாஸ் மார்க்குங்கிறது 33% தான் பாஸ் மார்க் 0ன்னு வரும். இப்போ இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 1 / (9 - (8) - 1 / (8 - (7) - 1 / (8 - (7)
ப்ளஸ் எக்ஸட்ரா நம்பர் கொடுத்து ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிவிஷனில் ஸ்கொயர் ரூட் வந்தால் சிம்பிளாக இதை இப்படி யோசிங்க. என்னாகும், இதோட காஞ்சுகேட்டால் மேலேங்களையும் பெருக்குங்க. 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. இதோட காஞ்சுகேட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ஆல் பெருக்குங்க. மேலே இது ஒரே டைம் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8னு வந்துடும். கீழே என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கும் போது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 8 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது என்ன ஆகும், மேலே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 டிவைடட் பை இது ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 9 வரும், இது 8 வரும், கீழே 1ன்னு வருமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டலாம், நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8னு வந்துருமா. இங்கே அதே மாதிரி என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே அதேமாதிரி பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இங்கே மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இந்த டேர்ம் இங்கே கேன்சல் ஆயிருமா, இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் இங்கே உள்ளே போகும்போது இந்த ப்ளஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்படி நடுவில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ இது 3 மைனஸ் 2 ஆன்சர் 1. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 43, 91 அண்ட் 183 so as to leave the same remainder in each case. கொடுத்துருக்கிறதுல எது பெரிய நம்பர், இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும், ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கணும். இப்போ 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 7 91 இந்த டேபிளில் வரும், ரிமைண்டரே வராது. அப்போ இது கிடையாது. 9 டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 43 9ஆல் வகுக்கும்போது என்ன ஆகும், 36 9 36 மீதி 7 வரும். 43 வகுக்கும்போது 9 36 மீதி என்ன ஆகும், ஒரு 7 வரும். ஆனால் இதில் வகுக்கும்போது 10 9 91 மீதி 1 தான் வருது. அப்போ இது ஆப்ஷன் இல்லை. 7ஆவது பேப்பர் எடுத்திங்கன்னா இது 13 7 91. அப்போ இதுவும் கிடையாது, ஏன்னா மீதி இல்லாமல் டிவைட் ஆகுது. 4ஆம் நம்பர் எடுத்துங்க, 30 மிச்சம் 3 வரும். 4ஆல் இதை டிவைட் பண்ணும்போது 22 4 88 அதுபோக ஒரு 3 வருது. இதில் டிவைட் பண்ணும்போது 45 4 190 அதில் ஒரு 3 வருது. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 of a consignment was sold at a profit of 5% and the remaining at a loss of 2%. The total profit was 400. Then the value of the consignment. மொத்த ஜாமான் வாங்கியிருக்காங்க, அதில் 2/3 வந்து 5% ப்ராஃபிட்லேயும் 1/3 வந்து 2% லாஸ்லேயும் விற்றுருக்காங்க. டோட்டல் அவங்க வாங்கினதுலேருந்து இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 400 கிடச்சிருக்கு. இப்போ வாங்கின டோட்டல் கன்சைன்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 2/3 வந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க, 5% ப்ராஃபிட். 5% ப்ராஃபிட்னா 100னா 105க்கு விற்றுருக்காங்க. மீதி உள்ளதை 2% லாஸில் விற்றுருக்காங்க. மீதி உள்ளது எவ்வளோ, 2/3 போயிடுச்சுன்னா 1/3 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2% லாஸு. 100க்கு 98க்கு விற்றுருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளவு, டோட்டல் கன்சைன்மெண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 400 ரூபா. இதுதான் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணணும். இதை எப்படி எடுத்துக்கலாம், கீழே உள்ள இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 300, இங்கே இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 300. அப்போ 105 2 210 எக்ஸ் ஒரு 98 எக்ஸ். இந்த 300 அங்கே போகும்போது எக்ஸ் ப்ளஸ் 400 இன்ட்டு டோட்டலாக 300. ஏன்னா ரெண்டுக்கு எல்சிஎம் இருக்கும்போது 300 அது அங்கே போயிருது. இப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும், 308 எக்ஸ். இந்த இதை உள்ளே கொண்டு வரும்போது 300 எக்ஸ் ப்ளஸ் 1,20,000 வரும். சரியா, இதை இங்கே கொண்டு வரும்போது வெறும் 8 எக்ஸ் மட்டும் கிடைக்குமா, 308லேருந்து 300 கழிச்சுன்னா 8 எக்ஸ் ஈக்குவல் டு 1,20,000. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வரும்போது என்ன ஆகும், 1,20,000 டிவைடட் பை 8 ஓர் 8 8 இது என்ன ஆகும், 4 8 8 மிச்சம் 40 வரும், 8 40. இப்போ இந்த மீதி உள்ள 3 0 1 2 3 15,000ங்கிறது ஆன்சர். இதுதான் ஆன்சர்.